சிறு பிள்ளைகளுக்கு வயிற்றுல நூல் பூச்சி, கீரை பூச்சி அப்படிங்கிற புழுக்கள் நிறைய இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு கையை வச்சு அதுங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை சுண்டக்காய் வற்றல் அதை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். பச்சை சுண்டைக்காயை ஒரு தட்டி அதை கொஞ்சம் புளிச்ச தயிரில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு அதை 8 மணி நேரம் அந்த சுண்டைக்காயை ஊற வச்சு அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 வருஷத்துக்கு கூட அருமையாக இருக்கும். அந்த சுண்டைக்காயை காஞ்ச வற்றலை இல்லை உங்களுக்கு கிடைக்கலன்னாலும் நீங்கள் வெளியேருந்து வாங்கிட்டு வாங்க. வற்றெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து அதை அப்படியே நம்ம மருத்துவமாக செயல்படுத்த வேண்டாம். அதனால் தண்ணி போட்டு கழுவிடுங்க. ஒரு 1/4 கிலோ வத்தல் வாங்கிட்டு வரீங்கன்னா தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் திரும்ப புளிச்ச தயிர், கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கல் உப்பை நைஸ் பண்ணிடணும். ஒரு நிதானமாக போட்டுக்கோங்களேன். இந்த வற்றலையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு நாள் நைட்டு அமுத்தி வச்சுருங்க. அப்புறம் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டல் கிடைக்கலன்னா, சுண்டைக்காய் கிடைக்கலன்னா இந்த காஞ்ச வற்றலை ஒரு 2 வற்றலை நல்லெண்ணெய் போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, மொறுன்னு. அதை எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் வதன்னு இருக்கும். ஒரு 6-7 நிமிடத்தில் அது அந்த அந்த ஹீட்டு போனதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு ஆயிரும். அதை நல்லா கைகளாலேயே அப்படி நுணுக்கி விட்டு அதை கொஞ்சம் வச்சு பாருங்கள் உப்பு உரைக்குதான்னு. இல்லைன்னா கொஞ்சம் அதில் உப்பு போட்டு நல்லெண்ணெய் போட்டு அதை நல்லா பெசரி விட்டு அந்த குழந்தைக்கு அதை எந்த விதத்தில் நீங்கள் கொடுக்கணுமோ தாய்க்கு தானே தெரியும். அது ஒரு 2 அதாவது 2 சுண்டைக்காய் உள்ளே போகணும். குறைஞ்சபட்சம் 1 சுண்டைக்காய் போதும் குழந்தைகளுக்கு. ஒரு 3 வயது குழந்தைக்கு 1 போதும். பெரியவங்களுக்கே 2 போதும்னு தமிழ் மருத்துவம் சொல்லுது. 1 சுண்டைக்காய் கூட போதும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அது பாருங்கள் குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த நாள்லேருந்து. ஏன்னா அந்த கீரை பூச்சிங்கிறதெல்லாம் வெளியே நூல் பூச்சிங்கிறதெல்லாம் வெளியே அந்த புழுக்கள் போயிடும். இந்த சுண்டைக்காய்க்கு அவ்வளவு மருத்துவம் இருக்குது. பெரியவங்களுமே எடுத்துக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை இதே சிஸ்டத்தில் இப்படி எடுத்துக்கலாம். 2 சுண்டை வற்றல் நம்ம எடுத்துக்கலாம். இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.